தொடர்ந்து 10 நாள் திருவிழான்னு சொன்னேன் இல்லையா? டெய்லியும் சாமி தெருவுல ஊர்வலம் வருவாங்க. 10 மணி, 12 மணி அந்த மாரி வந்து டைம் வந்து இருக்கும். இப்ப நம்ம இருக்க வீட்ல சாமி வரமாட்டாங்க. மாமியார் வீட்டு சைட்ல தான் வந்து சாமி வரும். சரி அதனால அந்த சாமி வர டைமுக்கு நான் அங்க போயிட்டு கோலம்லாம் போட்டு, சாமிக்கு தீபாராதனை காமிச்சு, சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். ஒவ்வொரு நாள் திருவிழாவையும் ஒரு ஏரியாவா வந்து பிரிச்சு விட்ருவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நாள் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் திருவிழா கடை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடை போட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். 3ஆம் நாள் திருவிழால இருந்தே எனக்கு செம்ம ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு. குளிர் ஜுரம், நடுக்கம் இப்படி தான் இருந்துச்சு. இந்த 4ஆம் நாள் அன்னைக்கே வந்து சரி நம்ம ஏரியா பொங்கல் வச்சே ஆவணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மன தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தைரியத்தோட தான் வந்து வச்சு பொங்கல் வச்சேன். கடவுள் வந்து நம்மள ரொம்ப சோதிக்கிறாங்க. வச்சே ஆவணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சது. எங்க ஊரையே காக்கிற அம்மன் இவங்க தான். இவங்களுக்கு வருஷா வருஷம் திருவிழா வந்து ரொம்பவே பெஸ்ட்டா தான் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாக்ல சந்திக்கலாம். பாய்.